ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கால் ஹப்போடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி, யாரும் மிஸ் பண்ணாதீங்க, எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா இன்பவுண்ட் சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் கேட்டுருக்காங்க. ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் நைட் ஷிஃப்ட் தான். வாரத்துக்கு 6 நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நாள் வீக் ஆஃப் தருவாங்க. லாங்குவேஜ் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸ்கில்ஸ் ரெக்வயர்டு பொறுத்த வரைக்கும் இது ஒரு சேல்ஸ் என்கொயரிஸ் வரும். ஃபோன் வழியாவோ இல்லை வீடியோ சாட்டு இல்லை இமெயில் வழியாவோ நிறைய குவரிஸ் வரும். ஸோ நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் இந்த ஜாபுடைய எக்ஸாக்ட் நேச்சரு. சேலரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 18,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ், இது சேல்ஸ் என்கொயரிஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சேலரி அதுக்கேற்ற மாதிரி வெரி பண்ணி தருவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் லொகேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கிற ஆஃபீஸுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிமோட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் இன்பவுண்ட் சேல்ஸ் என்கொயரிஸ் வியா ஃபோனு, வீடியோ சாட்டு அண்ட் இமெயில். ஸோ 3 மோட்ஸ் வழியாக உங்களுக்கு நிறைய குவரிஸ் வரும். அதை நீங்கள் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஜாபுடைய எக்ஸாக்ட் நேச்சரு. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி பேச்சுலர் டிகிரி, சரிங்களா? ஸோ பேச்சுலர் டிகிரி இல்லை மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஸோ 1+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சேல்ஸ் ரிகார்டிங் கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்கள் நல்லா பேசுவீங்கன்ற மாதிரி அவங்க ட்ரைனிங் எல்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. டேரெக்டாக ஆன் ரோலில் போடுவாங்க. ஸோ அதனால ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஹைலைட் பண்ணி காட்டுங்க. எக்ஸலண்ட் வெர்பல் அண்ட் ரிட்டன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ நல்லா இங்கிலீஷில் பேச தெரிஞ்சிருக்கணும், எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சேட்டிங், இமெயிலு அந்த மாதிரி எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணும்போது நம்ம நல்ல இங்கிலீஷை கிராமரோட எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நல்ல ஒரு வெர்பலும் ரிட்டன் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணுன்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் சேலரி, சரிங்களா? ஸோ உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய குவாலிஃபிகேஷன் as well as உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி சேலரி ப்ரொவைட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட். ஸோ கம்ப்ளீட்டாக இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கும்ன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய அப்டேட்டட் ரெஸ்யூமை கொடுத்துருங்க. உங்களுடைய நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு. ஸோ உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இப்போ இந்த சேல்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஹைலைட் பண்ணி காட்டுங்க. 1 இயரா 2 இயரா 3 இயரான்றதை மென்ஷன் பண்ணுங்க. இப்போ கரண்டாக சிடிசி எவ்வளோ வாங்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்கன்றதை மென்ஷன் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய கரண்ட் லொகேஷன் தமிழ்நாடுனா தமிழ்நாடுன்னு போடுங்க. ஸோ நோட்டீஸ் பீரியட் நீங்கள் எப்போக்குள்ளே ஜாயின் பண்ணுவீங்கன்ற இன்ஃபர்மேஷனை இங்கே கொடுங்க. இமிடியேட்லி இல்லை 2 months 3 months அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு, யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க. எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.